அமேசானில் ப்ரைம் டே ஆஃபர் அண்டு ஃப்ளிப்கார்ட்டோடைய கோட் சேல் ஆஃபர் ரெண்டுமே இப்போ லைவில் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்த ஆஃபரில் பார்த்திங்கன்னா இந்த 2026 தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 16 லான்ச் பண்ண மொபைலோடைய ப்ரைஸு கம்மியாக தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுவே ஆண்ட்ராய்டு 15 லான்ச் பண்ண மொபைல்ஸ் வேணுன்னா ஓரளவுக்கு ஓகேவான ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சூப்பரான ஆஃபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஆஃபர்லாம் ஒன்றும் அதிகமாகலாம் கொடுக்கல. ஸோ ரொம்பவே கம்மியான ஆஃபர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு 2-3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் அண்டு கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் எப்படியும் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 17 லான்ச் பண்ணுறதுக்கான காலகட்டமும் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே எக்கச்சக்கமான மொபைல்ஸும் லான்ச் பண்ணுவாங்க. ஆனாலும் இப்போ லான்ச் பண்ணுற மொபைல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு மொபைலை கன்சிடர் பண்ணுங்கள். OnePlus Nord 6 இதோடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த N சீரீஸில். ஸோ அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸு 20,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் கிடையாது, இது வந்து ஆஃபர் ப்ரைஸு. ஸோ இதில் 8000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜர், 4GB RAM, 128GB வேரியண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு சிப்செட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலோடைய 4GB RAM 128GB வேரியண்ட்டு 22,000 போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ப்ரைஸ் கிடையாது, ஆக்சுவலாக 23,000. இன்றைக்கி ப்ரைம் டே ஆஃபர் அமேசானில் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 22,000 1000 கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. திரும்ப 23,000 மாற்றுவாங்க. எம்ஆர்பி 31,000 போட்டிருக்காங்கன்னா 30,000 வரைக்கும் கூட இவங்க விற்பாங்க. ஸோ 6,128 25,000 இருந்தது 24,000 மாற்றிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 2,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் தான் இப்போதைக்கு பை பண்ண முடியும். ஸோ ஜாயின் ப்ரைம் அப்படின்னு காமிக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் ஒரு 2,000 கொடுக்குறாங்க. எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் ஆக்சிஸ் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 2,000 டிஸ்கவுண்ட்டு. அப்போ ஆக்சுவலான ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000. அதில் இப்போ ப்ரைம் டே ஆஃபராக ஒரு 1000 கொடுக்குறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ 23,000க்கு 4GB RAM 128GB வேரியண்ட்டு, 6,128 25,000. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ், அதாவது கம்மியான பட்ஜெட்டில் OnePlus லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ கிட்டத்தட்ட 25,000 ப்ரைஸுக்கு MediaTek Dimensity 6360 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 6.8 இன்ச்சஸில் ஒரு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஹெச்டி கூட கிடையாது. ஸோ அப்போ 25,000க்கு நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. இது வந்து அண்டர் 10,000 கேட்டகரியில் இருந்தது, இப்போ வந்து 25,000 கேட்டகரியில் விற்கிறாங்க. ஸோ அதை வந்து இவங்க 4GB RAM 128GB வேரியண்ட்டு ஆஃபரில் கொடுக்குறோன்னு 20,000 அப்படின்னு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்டர் 20,000 நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ரியல்மியில் Narzo 90X அப்படிங்கிற மொபைலை செலக்ட் பண்ணலாம். 7000 mAh பேட்டரி வித் 60 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தரமான ஒரு மொபைல்னு சொல்ல முடியும். இதோடைய 4GB RAM 128GB வேரியண்ட்டு 17,000. ஸோ இந்த 17,000க்கு எந்த விதமான கார்டு ஆஃபரும் கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு பை நவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க 17,000ல் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ இதே மொபைலோட 6GB RAM 128GB வேரியண்ட்டு 19,000 அண்டு 8 128 21,000. இந்த 8 128 அவாய்ட் பண்ணிவிடுங்க அண்டு 6 128 அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் 17,000க்கு 4 128 நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ரியல்மி Narzo 90Xை. ஸோ எதனால் உங்களுக்கு 17,000க்கு 4 128 போதும்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300. ஸோ இந்த ப்ராசஸர் போட்ட ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இல்லை அதை விட கம்மியான விலையில் கிடைச்சா மட்டுமே பை பண்ணுங்கள். 17,000 அப்படிங்கிறதும் ஒரு அதிகமான ஒரு காஸ்ட்டு தான், ஆஃபரில் எதுவும் கம்மி பண்ணலை. ஸோ இருந்தாலும் 17,000க்கு இந்த ப்ராசஸர் போட்ட மொபைல் 4 128 எனஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் P4X. இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணலாம். இதில் 7000 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு MediaTek ப்ராசஸர் தான், பட் Dimensity 7400 அப்படிங்கிற சிப்செட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு 6GB RAM 128GB வேரியண்ட்டு 20,500 கிடைக்குது. இதில் கார்டு ஆஃபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஆஃபரையும் காணும். ஸோ 20,500 பட்ஜெட்டில் உங்களுக்கு ரியல்மியில் P4Xை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதில் இருக்கிற MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற சிப்செட் தான் மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதே பட்ஜெட்லேயே உங்களுக்கு 6 128 இதே சேம் ப்ராசஸரில் விவோவில் T5X அப்படிங்கிற மொபைலும் கிடைக்கிது. பட் இது எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில்
ஆன்லைனில் மொபைல் வாங்குறவங்களுடைய பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 40% அப்படின்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 20% ஆஃப் பீப்புள் தான் டைரெக்டாக வந்து பை பண்ணுறாங்க. ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைக்காரங்க வாங்கி வச்சு அதை பீப்புள்கிட்ட விற்கிறாங்க. ஸோ அப்போ மக்கள் வந்து கடையில் போய் வாங்குறவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 70-80% ஆஃப் பீப்புள். அப்போ கடையில் போனீங்கன்னா இதே ஆன்லைன் டிவைஸை இதில் 21,000 போட்டிருக்குன்னா ஸோ அதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா நமக்கு 29,000 இருக்குது. கிட்டத்தட்ட அப்போ 25,000 வரைக்கும் இதை விற்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 29,000 வரைக்குமே விற்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 6,128 உங்களுக்கு 23,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் கார்டு ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கொடுக்குறாங்க, இல்லை 1,500 கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட எந்த கார்டு இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு விவோ மொபைல் அப்படின்னும் போது டெஃபினட்டாக கடையில் வாங்கி வச்சா விற்றுரும். ஸோ அதனால் எல்லா கடைக்காரங்களும் நைட்டு 12 மணிலேருந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் பீப்புளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ காலையில் பார்க்கும்போது 8,128 எனக்கு அவைலபிள் இருந்தது. பட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும், 10:11 ஆக போகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுவும் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 25,000 வரைக்குமே உங்களுக்கு கிடையாது. ஸோ 8 GB RAM 256 GB வேரியண்ட்டாவது பை நவ் ஆப்ஷன் காமிக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா விவோவில் T5X டோட்டலாக சோல்ட் அவுட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எதுவுமே பை நவ் ஆப்ஷனே காமிக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்டரோலா G57 பவர், இது 20,000 போட்டிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த G57 பவர் 14,000 15,000க்கு நானே நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 21,000க்கு 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 1,000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் போக 20,000க்கு பை பண்ணலாம். ஸோ மோட்டரோலா எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மோட்டரோலா பிடித்தவங்க மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மொபைல் வாங்கலாம். ஸோ இது ஒரு நல்ல மொபைல் தான். பட் டிமாண்டான இந்த மொபைல் கிடைக்கிற டைமில் 21,000 20,000 பட்ஜெட்டில் மோட்டோவோட G57 பவர் ஓகேவான ஒரு மொபைலாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகம்தான் இது. ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைல் எல்லாமே வந்து உங்களுக்கு சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். ஒரு நல்ல மொபைலாக பார்க்குறீங்க, ஒரு 80 வாட் சார்ஜர் வேணும்னா ரியல்மி நார்சோ 80 ப்ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு, மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 அப்படிங்கிற சிப் செட்டு, 6000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு ப்ரைஸே வந்து உங்களுக்கு 24,000 தான் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த விதமான கார்டு ஆஃபரும் கிடையாது. ஸோ இதோடைய எம்ஆர்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26,000 தான் இருக்குது. அதே 26,000 தான் போட்டிருப்பாங்க, 25,000 இன்றைக்கி 24,000 ஆஃபர் அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பெரிய ப்ரைஸ் ட்ராப்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இருந்தாலும் மொபைல் கிடைக்காத இந்த காலகட்டத்தில் இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைல். ஸோ பிடிச்சா உங்களுக்கு டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. 24,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு நல்ல மொபைல். ஸோ இவங்களே பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது அண்டர் 20K அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 256 GB வேரியன்ட் 24,000. இது வந்து இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படியே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்தோம்னா ஓப்போ K13 இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா 22,000 24,000 அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலாக 128 GB அண்ட் 256 GB. பட் இப்போதைக்கு எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் நைட்டோட நைட்டாக வாங்கிட்டாங்களா இல்லை நேற்றே வாங்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் 2 மொபைல் பை பண்ணலாம். ஒன்று ஓப்போ K13 டர்போ, இன்னொன்று டர்போ ப்ரோ. இந்த டர்போ அப்படிங்கிற மொபைல் பார்த்திங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகிற மொபைல். அதோட 128 GB வேரியண்ட்டு உங்களுக்கு 27,000க்கு விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் தோணுது. பட் ப்ரைஸு டூ மச் ஆஃப் ஹை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆக்சுவலாக 26,000 தான் இப்போ ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் கார்டு ஆஃபர் ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1,500 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1,500 ஐசிஐசிஐ கார்டுக்கு மட்டும்தான் கிடைக்குது. பேங்க் ஆஃப் பரோடா அண்டு HSBC ஸோ இந்த கார்டுக்கெலாம் கிடைக்குது. அண்டு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் இதுக்கெலாம் கிடைக்குது. ஸோ 26,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டு இப்போ ஆஃபர் ப்ரைஸு. ஸோ இதுக்கு உங்களுக்கு 128 GB வேரியண்ட்டுக்கு இது வந்து ஒரு தரமான மொபைல்னு சொல்ல முடியும். அதுவே 256 GB வேரியண்ட்டு 28,000க்கு ஒரு நல்ல டீல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதே மொபைல் டர்போ ப்ரோ பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல். அதுக்கும் 1,500 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. அதுவே 32,000 ரூபா பார்த்தீங்கன்னா 12-26. ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4ல் ஒரு தரமான ஒரு மொபைல். 2 மொபைலுமே பார்க்குறதுக்கு சிமிலராக தான் இருக்கும். இந்த 3 கலர் வேரியண்ட்ஸுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு பெட்டரான ஒரு டீல் அப்படின்னு தான் தோணுது. ஸோ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஒரு 1,500 ரூபா கம்மியாகும்.
ஸோ ஒரு லேட்டஸ்ட் மொபைல்னால் போக்கோ X8 ப்ரோவை பை பண்ணலாம். இதில் MediaTek Dimensity 8500 Ultra அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி வித் 100 வாட் சார்ஜர். இதில் பேட்டரியில் மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணி அமேசானில் இதே மொபைலில் வேறு பேரில் விற்றுட்ருக்காங்க. ரெட்மி டர்போ 5 அப்படிங்கிற பேரில். அது இதை விட ஒரு 3000 அதிகமாக விற்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் ஒரு 3000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 4000 ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 1000 எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரில. இப்போதைக்கு 3000 கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ 4000 எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் பை பண்ணி பாருங்கள். ஒரு 31,000 ப்ரைஸ் பாயிண்டில் கிடச்சிதுன்னா சூப்பரான டீல். பட் 32,000 இதுதான் வந்து பெட்டரான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதோட பெட்டராக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட் 30,000 உங்களுக்கு கொஞ்சம் பழைய மொபைலாக ஒரு மொபைல் ஒன்று சொல்கிறேன். ஸோ அது எந்த மொபைல்னு பார்த்தீங்கன்னா Realme GT 70. இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X8 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டரான ஒரு சாய்ஸாக தான் தோணுது எனக்கு. ஸோ 1 year ஓல்டு மொபைலாக இருந்தாலும் உங்களுக்கு 7000 mAh பேட்டரி, 120 வாட் சார்ஜர், ஒரு தரமான டிஸ்பிளே அண்ட் சூப்பரான ஆடியோ அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஆல்ரெடி நம்ம ஆஃபர் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா June 30th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 26,000 கிடச்சிது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2,000 அதிகமாகிட்டாங்க, 2-3,000 கிட்ட. ஸோ 12-26 உங்களுக்கு 31,500 இருக்குது. 8-26 29,500 இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா அதே 1,500 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில கலர் வேரியண்ட் மட்டும் 512GB தற்சமயத்துக்கு அவைலபிளாக இருக்குது. பட் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா கலரும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு 512GB அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். ஸோ இதுவும் காலையில் பார்த்தா ஒரு சிலதெல்லாம் இருந்தது. எப்படியும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லா ஸ்டாக்குமே விற்று தீர்ந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில கலர் வேரியண்ட் வேணால் இருக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு புக் பண்ணுங்கள். ஸோ 512GB வேரியண்ட்டு பிளாக் கலர் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பை நவ் ஆப்ஷனோட. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டக்குன்னு புக் பண்ணுங்கள். இதில் 1,500 ரூபா உங்களுக்கு கார்டு ஆஃபரும் இருக்குது. ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் இன்னொரு பெட்டரான ஒரு மொபைல் Realme P3 Ultra. இதுவும் கொஞ்சம் பழைய மொபைல் தான், இருந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு இது தான் கிடைக்கிது. ஸோ இதில் 128GB வேரியண்ட் காலையில் இருந்தது, இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. வேறு கலர் வேரியண்ட் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 8-26 வாங்கிறதோட 12-26 வாங்கினீங்கன்னா ஒரு 3000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் 8-26க்கு கார்டு ஆஃபர் இல்லாமலே 29 கிடைக்குது. 12-26க்கு உங்களுக்கு 3000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணலாம், ஃபோன்பே யூஸ் பண்ணலாம், SBI கார்டு, HDFC கார்டு, எதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் 8-26 பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஆஃபரே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், எந்த கார்டு ஆஃபரும் இல்லை. ஸோ 8GB RAM 256GB வேரியண்ட்டு 29,000க்கு வாங்குறதுக்கு 12-26 நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணி பை பண்ணால் கூட உங்களுக்கு அதே 29,000 கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது ஒரு தரமான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இதில் நமக்கு 128GB வேரியண்ட் வேறு கலரில் காலையில் இருந்தது. ஓகே, இப்போவும் இருக்குது. ஸோ அந்த அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ அந்த 128GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடைக்கல. ஒரு கலர் மட்டும் தற்சமயத்துக்கு காட்டுது. ஸோ அது வந்து இந்த ப்ளூ கலராக, பிளாக் கலர் இல்லை, ப்ளூ கலர் தான் இது. ஓகே, இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் மட்டும் 25,000க்கு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 25,000 ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க 1,500 ரூபா. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ கார்டு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு 23,500க்கு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் Realme P3 Ultraவை நீங்கள் டக்குன்னு புக் பண்ணால் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணிங்கன்னா பை நோ ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதே கதை தான் ஒரு லேட்டஸ்ட் மொபைல் Realmeயில் P4 Pro அப்படிங்கிற மொபைல். தரமான ஒரு மொபைல். 26,000க்கு 128GB வேரியண்ட்டு. அது இப்போதைக்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபராக காணும். கார்டு ஆஃபர் இல்லாமல் 128GB வேரியண்ட்டு 27,000 இருக்குது. பட்டு 8-26 உங்களுக்கு 29,000, 12-26 31,000. இது ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இருந்தாலும் இதுக்கு கார்டு ஆஃபர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமல் ஒரு 500 ரூபா மட்டும் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கூப்பன் ஆஃபர் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கூப்பன் ஆஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 500 கம்மியாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். அண்டர் 30,000ல் Realme P4 Pro டெஃபினெட்லி ஒரு சூப்பரான ஒரு மொபைல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 4 அப்படிங்கிற சிப்செட் இருக்குது. 50MP செல்ஃபி கேமரா அண்ட் 50MP மெயின் கேமரா இருக்குது. ஸோ இதே மொபைலில் உங்களுக்கு 40,000 50,000க்கு மேலே விற்றுட்ருக்காங்க. அதனால் இந்த ப்ராசஸர் போட்ட பர்டிகுலர் மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. பட் நிறைய நண்பர்கள் கேட்பீங்க, அதே ப்ராசஸர் போட்ட Realme 15 Pro இந்த மொபைலும் நல்ல மொபைல் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்குது. இந்த Realme 15 Pro இதுவும் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் தான்.
ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 256GB வேரியன்ட்டு 28,500 இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி ஆஃபர் வீடியோ போடும்போது 8/256 27,000 வித்தவுட் கார்டு ஆஃபர் இருந்துச்சு. இப்போ நமக்கு 1,500 கார்டு ஆஃபர் போட்டு அதே விலைக்கு கொடுக்குறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் போட்டால் தான் உங்களால் 27,000க்கு வாங்க முடியும். அப்போ கார்டு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கொடுக்குறாங்க. அதுவும் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒரு தரமான ஒரு மொபைல் தான். ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி P4 ப்ரோவும் இந்த 15 ப்ரோவும் ரெண்டுமே ஒரே மொபைல் தான். பட் இதில் 8MP அல்ட்ரா வைடுக்கு பதில் 50MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஹெச்எஸ்எல்லாம் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 40,000 ப்ரைஸ் பாயிண்டில் போக்கோவோட X8 Pro Max இது வந்து 41,000 ப்ரைஸ் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக 3,000 கார்டு ஆஃபர் போக 42,000 கிடைக்குது. எக்ஸ்சேஞ்சில் 1000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் ஒரு தரமான ஒரு மொபைல். ஸோ மோட்டோலேருந்து 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா மோட்டோ H60 Pro பை பண்ணலாம். அதோடைய பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 256GB தான் வரும். அது உங்களுக்கு 28,000க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 6 40,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு பெட்டரான ஒரு டீல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 சிப்செட்டில் OnePlusல இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு தரமான ஒரு டீல். ஸோ அதை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 கிடைக்குது. அதே சேம் ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 சிப்செட்டில். ஸோ இதுவுமே வந்து ஒரு தரமான ஒரு டீல். ஸோ அதே ப்ராசஸரில் உங்களுக்கு போக்கோவோட F7 கிடைக்குது. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதோட 1226 உங்களுக்கு 36,000 இருக்குது. ஸோ இதில் ஒரு சில கலர் வேரியன்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதில் 3,000 கார்டு ஆஃபர் போக 33,000 ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து மச் பெட்டரான ஒரு டிவைஸு. ஸோ போக்கோ பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த போக்கோ F7 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 46,000 ப்ரைஸ் பாயிண்டில் iQOOட 15R ஒரு பெட்டரான ஒரு மொபைல். பட் அதே மொபைல் உங்களுக்கு OnePlus 15R அப்படிங்கிற பேரில் வேணும்னா அதை விட அதிகமாக 49,000 ப்ரைஸ் பாயிண்டில் வாங்குற மாதிரி இருக்கும். பட் OnePlusல இதை விட பெட்டரான மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 13S ஒரு மச் பெட்டரான ஒரு டிவைஸு. பட் இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். பட் OnePlusல இதை விட பெட்டரான மொபைல்னு பார்த்தீங்கன்னா OnePlusோட 13 இந்த பர்டிகுலர் மொபைல் 50,000 ப்ரைஸ் பாயிண்டில் உண்மையிலே ஒர்த்தான ஒரு மொபைல். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. விவோவில் X200T அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 54,000 ப்ரைஸ் பாயிண்டில் இதுவும் ஒரு மச் பெட்டரான ஒரு டிவைஸ். விவோவோட V70 Elite இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 சிப்செட்டில் ஒரு 54,000 ப்ரைஸ் பாயிண்ட் போட்டிருக்காங்க. பட் இந்த விலைக்கு கிடைக்காது, இதை விட அதிகமாக தான் கிடைக்கும். இதுவும் ஒரு பெட்டரான ஒரு டிவைஸ். பட் இந்த விவோ V70 Eliteோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது விவோவோட X200T மச் பெட்டரான ஒரு டிவைஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் GT30 Pro இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு 27,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு பெட்டரான ஒரு டீல். அது இல்லாமல் சாம்சங் எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ஆப்பிள் ஃபோனும் விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ எது எப்படியோ பிடிச்சதை டக்குன்னு புக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடித்த மொபைல் ஏதாவது கம்மியான விலையில் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடையில் போய் பார்த்தீங்கன்னா லாவா மொபைலே 20,000 30,000 வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ அதனால் கடைக்காரங்க எல்லாருமே டக்குன்னு புக் பண்ணி ஸோ ஆன்லைன் மொபைலை கடையில் வச்சு விற்றுருவாங்க. ஸோ நீங்கள் கஸ்டமராக நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் நம்ம ஆஃபர்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்த மொபைலை டக்குன்னு புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.